இன்னைக்கு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசால் செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சிருக்கோம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் நீளவாக்குல. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கோம். கடல மாவு 1 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம். இப்ப வாங்க பார்ப்போம். ஒரு கடாயில இப்ப எண்ணெய் ஊத்திக்கிட்டு அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் சூடாகணும். ஓகேங்களா? இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போடுறோம். அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணும். கடலைப்பருப்பு, சோம்பு, இடிச்சு வச்ச இஞ்சி, போட்டு இப்போ வெங்காயம், நல்லா அந்த சோம்பு வாசம் எண்ணெயில இறங்கிடுச்சு. நல்லா ஃப்ளேவரா இருக்கு. சோம்பு ஃப்ளேவரா இருக்கு. வெங்காயம் நல்லா வணங்கணும். ப்ரௌனிஷ் ஆகணும். வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வணங்கினது பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். கடுகு போடுறது, கடலைப்பருப்பு போடுறது எல்லாமே நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவுதான் போடணும் அப்படின்ட்டு எல்லாம் இல்லை. கடுகு அதிகம் போட்டாலும் நல்லா இருக்காது. நாலு பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கோம். வெங்காயம் வதங்கணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்து உருளைக்கிழங்கு போடுறோம். மசிச்சு வச்சிருக்கோம், வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிளறி விடுறோம். அடுப்பு சிம்ல தான் வச்சிருக்கோம். இந்த இதுல செம்மையா இருக்க போகுது இன்னைக்கு பூரி மசால். கொஞ்சம் நல்லா கிளறி இது பண்ணதும் 1 ஸ்பூன் கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். இதுல எடுத்து தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருக்கேன். இவ்வளவு கம்மியா? இவ்வளவு வெங்காயத்துக்கு இவ்வளவு 1 கிண்ணி போதுமா? போதும். மசால் தானே, நம்ம பூரியில வச்சு சாப்பிடுறது தானே. இதுவே போதுமானதா இருக்கும். கொஞ்சம் தண்ணி கலந்து மசாலுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கணும் நம்ம. சரிங்களா? கொண்டு வந்துட்டு மஞ்சத்தூள் போடணும். நம்ம இன்னும் மஞ்சத்தூள் போடல. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு, உப்பு ஆல்ரெடி வெங்காயம் வணங்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் இதுக்கு தேவையான அளவு மறுபடியும் கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கங்க. சாப்பிட்டு பார்த்து உப்பு பத்தலைன்னா நீங்க மறுபடியும் சேர்த்திக்கலாம்.
அவ்வளவுதான், ஒரு கொதி வந்ததையும் நம்ம பூரி மசால் ரெடி. இது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான், ஒரு கொதி வந்ததும். ஓ, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இன்னும் வேகாத மாதிரி இருக்குது. எல்லாம் வெந்துருச்சு. நம்ம கடையில கொடுக்குற மாதிரி கடலை மாவு பச்சை வாசம் போற வரைக்கும் இருந்தா போதும். அதுக்குதான் ஒரு கொதி வரணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே, இப்ப பூரி மசால் இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். இப்ப நம்மளுடைய பூரி மசால் ரெடி.